பிடிச்சப்ப கூட வேர்க்கல, வெறும் காயத்தை பிடிச்சதுக்கு இந்த ஊத்து ஊத்துதே. ஏய் போனே, நான் இருக்கேன்ல, போ. நீ இருப்ப. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன்டா. குடிக்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன். உன்னை ஒரு நாள் உயிரோட அந்த வீட்டோட வச்சு கொளுத்தல. என் பேர் மப்ளர் இல்லடி. அது திங்க எங்க தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. பாக்குறேன், நானும் வேற ஆளை பாக்குறேன். சிக்காமையா போயிருவா. ஏண்டே மொப்பம் பேசிக்கிருப்பேன், நீ பாத்துக்கிருப்ப. இதுதான் நான் உன்னை வளர்த்தது. வாப்பா. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க? இந்த லெட்டர் படிய. இத படிச்சுதா ஒரு மாதிரியா இருக்கியாக்கும். நீ வேற புலியன் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதவே எழுதாது. புலியண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்த தெரியுமா? ஆனா பாக்குற பொண்ணையெல்லாம் அதுவே கெடுத்து விட்டுரும். ஒரே வேலை செஞ்சா பொண்ணு கொடுப்பாங்கன்னு தினம் ஒரு வேலையா செய்யுது. அப்படிப்பட்டதாக்கா உனக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். புலியண்ணன் கிட்ட யாரு எதை கேட்டாலும் அது இல்லன்னே சொல்லாது. அது குணம் தெரிஞ்ச எவனோ தான் லெட்டர் கொடுத்து விட்டுருக்கணும். எனக்கு என்னமோ அந்த பப்புட்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா புலியண்ணன் வர்றப்ப நேருக்கு நேரா போ. அது மட்டும் உன்னைய நிமிந்து பாத்துருச்சு, உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். டேய், இவ்வளவு கேவலமான லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமும் புலிக்கு செருப்படி விழல. சோ நாமள லெட்டரை கொடுக்கலாம். டேய், யாருக்கு எந்த வருஷம் வருதோ அதுபடி தான் தரணும், சரியா? அவ எனக்கு தான். அவ எனக்கே தான். டேய், என்னடா அது? அல்வா. உன் சைஸுக்கு தேவைதான். பப்பு எடுக்க போறேன். நீங்க எடுக்கிறீங்க, நான் எடுக்கிறேன்.